ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ராமானுஜ தயாபாத்திர ரசிகர்களுக்கு சுப்பிரபாதம். இன்று சுவாமி தேசிகனினுடைய வார்த்தைகளுள் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கக்கூடிய ததாக்ஞாம் மோஜ்ஜீஹி என்கின்றதன் பொருளை பார்க்கலாம். ததாக்ஞாம் தச்சப்தவாச்சியான எம்பெருமானினுடைய கட்டளையை மா உஜ்ஜீஹி ஒரு பொழுதும் கைவிடாதே, பகவானுடைய கட்டளைகளை மீறி நடக்காதே என்பது இதனுடைய சாரம். இது ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனுக்கு பண்ணக்கூடிய முதல் உபதேசமாக அமைகிறது என்று சுவாமி தேசிகன் ஞாச விம்சதியிலே சாதிக்கிறார். தத்து என்கின்ற சப்தம் ஸ்வதா தானாகவே எம்பெருமானை பரமாத்மாவை குறிக்கும். இங்கு இந்த ஸ்லோகத்தில் லக்ஷ்மீஷனாகிற ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக காண்பிக்கப்படக்கூடியவனை காண்பித்து அவனுடைய கட்டளைகளை மீறாதே என்கின்றார் என்று ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்வதாக அமைந்துள்ளது. ஆச்சாரியனினுடைய ஒரு முதல் உபதேசமாம். ஸ்ருதிகளிலேயும் அதனுடைய அர்த்த பிரதிபாதகங்களான ஸ்மிருதிகளிலேயும் எண்ணிறந்த கர்மாக்கள், பலவிதமானதான செயல்கள் செய்யப்பட வேண்டியவனாகவும் பல செயல்கள் செய்யப்படக்கூடாதவைகளாகவும் கட்டளையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி எந்தெந்த விதமான கர்மாக்களை செய்வதாகவும் செய்யப்பட வேண்டியதாகவும் செய்யக்கூடாததாகவும் சொல்லியிருக்கின்றனதோ வேதம், இவைகள்தான் பரமாத்மாவினுடைய கட்டளைகள். அந்த கட்டளைகளை எப்படி செய்ய வேண்டும்? இது செயல்களை செய்யணும்னா, காரியங்களை பண்ணணும்னா 2-3 விஷயங்கள். எப்படி பண்ணணுங்கிறது ஒன்று, எப்போ பண்ணணுங்கிறது ஒன்று. எப்படி பண்ணணும்னா காலத்தில் பண்ணணும், அதற்குரிய நியமங்களோடு பண்ணணும், அதை ஆனந்தத்தோடு பண்ணணும். காலே சரணம் ஆச்சரணம், சரியான காலத்தில் அந்த செயல்களை பண்ணணும். காலே கலு சமாரப்தாக பலம் பத்னந்தி நீத்தையாக என்று காளிதாசனும் ஒரு இடத்துல சொல்வார். சரியான வேளையிலே துவக்கப்பட்டதான காரியங்கள் அதற்குரிய பலன்களை கொடுக்கத்தான் கொடுக்கும். எங்கே சொல்கிறார்? விபீஷணன் சரியான வேளையில் பெருமாள் திருவடிகளை பற்றினான், அதற்குரிய பலன் அவனுக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறதான கட்டத்தில் சொல்கிறார் காளிதாஸ். அப்போது காலத்தில் பண்ணணும், சரியான வேளையில் பண்ணணும். அதையும் எப்படி பண்ணணும்னா தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றின முறையில் பண்ணக்கூடாது. அந்தந்த கர்மாக்களுக்குன்னு காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமங்களோடு பண்ணணும். காலத்தில் பண்ணுறது, நியமங்களோடு பண்ணுறது. இது 2 மாத்திரம் இல்லை, இது என்னமோ விதிச்சிருக்கு, நாம் பண்ணணும், பண்ணி ஆக வேண்டியிருக்கு என்று ஒருவர் சொல்வாராம். சந்தியாவந்தன சனியனை தொலைத்துன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி இல்லாமல் பிரீத்தியோடு பண்ணணும். அப்போ காலே கரணம் நியமைகி, நியமங்களோடு பண்ணணும். பிரீத்தியா கரணம், உள்ள உகப்போடு பண்ணணும். இந்த 3ம் இருக்குமானால் நாம் பண்ணக்கூடிய செயல்கள் கைங்கரியங்களாக, கைங்கரியங்கிறதான ஒரு பதத்திற்கு அர்த்தமான பதத்தை பெறுகின்றன அந்த காரியங்கள். அப்போ கைங்கரியம் ஆச்சுதுன்னா அதில் என்ன பலன்னா, எந்த ஒரு செயலையும் கைங்கரியமாக பண்ணும் பொழுது பகவான் உள்ளம் உருகுகிறான், குழைந்து போகிறான். அந்த மாதிரி பண்ணுறவனிடத்தில் நித்தியவாசம் பண்ணுறதுக்கு விரும்புகிறான் பெருமாள். அப்போ பெருமாளை தன்னிடத்தில் நாம் எந்த விதமான அத்தியந்த பிரயத்தனமும் இல்லாமல் அங்கேயே நித்தியவாசம் பண்ண வைக்கணுமானால் அவன் சொன்ன கர்மாக்களை அன்போட வேளையில் நியமங்களோடு பண்ணினால் போகும். அது சொல்கிறது சுலபம், அது பண்ணுறதுக்கு கஷ்டம். அதை பண்ணணும். அப்போ பெருமாள் உள்ளம் உருகி குழைந்து நித்தியவாசம் பண்ணுறான் அங்கே. ஆனால் அந்த மாதிரி பண்ணலைன்னா, கர்மாக்களையே பண்ணலைன்னா அவனுக்கு கர்ம பிரஷ்டன்னு பெயர். கர்மாக்களை பண்ணாதவனை பெருமாள் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, பெருமாளுக்கு தான் சொல்லியிருக்கோம் இவன் பண்ணலை பத்தியா அப்படின்னு
அவனுடைய கட்டளைகளை மீறினவன்கிறதான எண்ணம் வந்துடுறது. அதனால் பெருமாள் அவனை ஆக்ஞாச்சேதி, கட்டளைகளை மீறினவன் அப்படிங்கிறான். அவன் கட்டளைகளை மீறினான்னு சொன்னால் பெருமாளுக்கு என்ன தோணிடுறது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் இவ்வளோ நாள் திருப்பி திருப்பி பண்ணாமலே இருக்கான் அப்படின்னா அவனை துரோகின்னு விடுறான் பெருமாள். அவன் ரொம்பவே கர்மபிரஷ்டனாக போய் ஒரு காரியங்களையும் சந்தியாவந்தனாதி கர்மாக்களை எல்லாம் அவன் பண்ணுறதே இல்லை அப்படின்னா, அவன் எத்தனை தான் உட்கார்ந்தா எழுந்தாலும் பெருமாள் இடத்துல பக்தி கொண்டவனாக தன்னை சொல்லி கொண்டிருந்தாலும் பெருமாள் அவனை கணிஷிக்கணுமோ இல்லை தன்னுடையதான பக்தன் அவன் கணிஷிக்கிறது இல்லையா. அவனை என்ன மாதிரினார், பக்தன் இல்லைன்னு மாத்திரம் சொல்லலை, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுவே எல்லாம்னு சொல்லக்கூடியதாகவே அவன் இருந்தாலும் கர்மாக்களை எல்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் அவனை பெருமாள் வைஷ்ணவன்னே அதாவது கருதுறது இல்லையா. மத் பக்தா, அவன் என்னதான் பக்தனாகவே இருந்தாலும் ந வைஷ்ணவஹா, அவன் வைஷ்ணவனே இல்லை அப்படின்னுட்டான். அதனால் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் ஞானம் இருந்தால் மாத்திரம் போராது, அதற்குரியதான அனுஷ்டானம் ஆச்சாரம் தர்மங்கிறது வேணும்னு சொன்னான். அவர்களுக்கு பூர்வாச்சாரியாளுக்கு 2 ரக்கைகளாக அதனால தான் ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் காண்பித்தார். சுனப்புச்சமிவானர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். பாண்டித்யம் இருக்குது, ஆனால் அதற்குரியதான தர்மம் கர்மாக்களை அடியாக கொண்டு வரக்கூடிய தர்மம் இல்லைன்னா அது அனர்த்தம், பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுது. சுவாமி தேசிகனும் யாதவாபிதேயத்தில் சச்ச விருத்தவிஹீனஸ்ய ந வித்யாம் பஹ்வமன்யத, நல்ல விருத்தம் இல்லாதவன் அவனுடைய கல்வியை உயர்வாக கருதவில்லைன்னு நகுஷனுடைய பிள்ளை யயாத்தியை சொல்லும்பொழுது சாய்க்கிறார். ஆக ஒரு ஆச்சாரியனுக்கு ரெண்டுமே ரக்கையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது கர்ம அனுஷ்டானம், அதே மாதிரி ஞானமும். இது ரெண்டும் இருந்ததுன்னா ஆச்சாரியன் அதில் பிரீத்தியோடு பண்ணுவார்னா அதை பார்த்துட்டு பின்னாடி வரவாளும் பண்ணுவா. அப்படி பண்ணுற காரணத்தினால பெருமாள் உள்ளம் முகந்து அந்த இடத்துல இருப்பான். அந்த கர்மாக்களும் என்ன, எவைகள் எப்படி பண்ணணும், எந்த வேளையில் பண்ணணும் அப்படிங்கிறதான விஷயங்களையெல்லாம் சாஸ்திரத்தில் எத்தனையோ விதமானதான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகளையெல்லாம் சாரதமமாக பிண்டித்தமாக நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதான சுவாமி தேசிகன் பெரிய ஹிருதயத்தோட பூர்வாச்சாரியர்கள் பாஷ்யக்காராதிகள் காண்பித்திருக்கக்கூடியதான முறையில் ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷாதி கிரந்தங்களின் மூலமாக நமக்கு அந்த காரியங்களை பற்றியெல்லாம் காண்பித்திருக்கார். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விஷயங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள், தெரிந்து அனுஷ்டிக்கப்பட வேண்டியவைகள், அனுஷ்டித்து எல்லா விதமான பலன்களையும் பெற வேண்டியவைகள். அவைகளை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் பரம கிருபையாக அனுகிரகித்திருக்கக்கூடியது. சுவாமி தேசிகனினுடைய அனுஷ்டான பிரகாரமும் எப்படி இருந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இப்படி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்களிலேயும் தானுமாக அனுஷ்டித்திருக்கக்கூடிய கர்மாக்களை நாமும் தெரிந்து கொண்டு நம்மளுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவைகளை அனுஷ்டித்து பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது சம்பந்தமான விஷயங்களை பெருமாளினுடைய அனுகிரகத்தினாலேயே சொல்ல ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவற்றை கேட்டு பகவத் அனுகிரக பாத்திரர்களாக ஆகுவோமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.